நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகனை சந்திக்க நீங்கள் செல்ல வேண்டும். இன்னும் தெளிவா சொல்லலாம், நீங்கள் நினையாத நேரத்தில் உங்களுக்கு இறப்பு வரும். இறந்து ஆண்டவரை சந்திக்க செல்ல வேண்டும். அப்ப அதற்கு நான் தயாரிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும். அப்ப அந்த விழிப்போடு இருப்பதற்கு என்ன செய்யணும்? இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இருளின் ஆட்சிக்குரியவெல்லாம் களைந்து ஒளியின் ஆட்சிக்குரியதை அணிந்து கொள்ளுங்கள். குடிப்பழக்கம், குடிவரி, களியாட்டங்கள், சண்டை சச்சரவுகள், இது எல்லாம் நம்முடைய ஊனியல்பின் ஆட்டங்கள், இதையெல்லாம் உங்களை இருளின் ஆட்சிக்குரியதாக இருக்கிறது. இதை தவிர்க்கிற போது நீங்கள் ஒளியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பது பவுலடியார் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இன்றைக்கு நாம்